Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 9ஆம் வகுப்பு. இதில் நாம் இப்போ என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகரிகம், தொழில், வணிகம். இதில் வணிக வாயில் பார்க்க போகிறோம். நான்மாட கூடல், தொழில் பல முனைதல். இதில் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி, சந்தை, ஆகுபெயர், வாழ்வியலில் திருக்குறள். இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இயல் 6ல் உரைநடை, வணிக வாயில் பார்க்குறோம். மார்க்கோ போலோ தமது பயண குறிப்பில் டேஸ் டேஸ் தம்மை கவர்ந்ததாக கூறியுள்ளார். நகர அமைப்புகள், மாட மாளிகைகள். 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இத்தாலி நாட்டின் பிலினி தம்முடைய குறிப்பில் டேஸ் அரசி கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளார். எகிப்து அரசி கிளியோபட்ரா. கொற்கை முத்தின் சிறப்பை கூறும் மற்றொரு நூல் எது? கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரம். பண்டைய தமிழர்கள் டேஸ் டேஸ் காரணங்களுக்காக துறைமுகங்களை பயன்படுத்தினர். போர், வணிகம். தமிழகத்தின் துறைமுகங்கள் டேஸில் அமைந்திருந்தன. ஆற்றின் கழிமுகங்களில். அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்நாளில் டேஸின் துணையோடு கடல் வழி பயணத்தை திறம்பட மேற்கொள்ள முடிகிறது. திசை காட்டும் கருவிகள், செயற்கைக்கோள். உலகெங்கும் உருவாக்கப்படும் பொருள்களை குறைந்த செலவில் உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சேர்க்க டேஸ் பெரிதும் துணை புரிகிறது. கடல்வழி போக்குவரத்து. வணிகத்திற்காக அக்காலத்தில் தமிழகத்திற்கு வந்த வெளிநாட்டவர்கள் கிரேக்கர்கள், ரோமானியர்கள், சாவகத்தீவினர். கிரேக்கர்கள், ரோமானியர்கள் இவங்க 2 பேரையும் சேர்த்து யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பண்டைய காலத்தில் டேஸ் முதல் டேஸ் வரையிலான பகுதிகள் தமிழரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை. கிழக்கு கரை பகுதியில் இருந்த புகழ்பெற்ற துறைமுகங்கள் கொல்லந்துறை, அரிக்கமேடு, எயிர்பட்டினம், காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொற்கை. மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள் வைக்கரை, விழிஞம், மாந்தை, முசிறி, மங்களூர், நரவு, தொண்டி ஆகியவை. முசிறி சேரநாடு. தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் டேஸ் எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் முசிறி ஆகும். சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள். முசிறி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான டேஸ் ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாக உருவான துறைமுகமாகும். பேரியாறு. சேரநாட்டின் தலைநகரம் வஞ்சி. வஞ்சி பேரியாற்றின் கரையில் உள்ள டேஸ் துறைமுக பட்டினத்திற்கு அருகிலேயே அமைந்திருந்தது. முசிறி. முசிறி துறைமுகத்தில் டேஸ் ஏற்றுமதி சிறப்புடன் நடைபெற்றது. மிளகு. யவனர்கள் மிளகை விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு டேஸ் என்ற பெயர் ஏற்பட்டது. யவனப்பிரியா. யவன கப்பல்கள் எதனை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறிக்கு வந்தன? உன்னை தந்து மிளகை வாங்க. சுள்ளியம்பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வழங்கெழு முசிறி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 149வது பாடல். அரேபியர் சேரநாட்டு மிளகை எங்கெங்கு கொன்று போய் விற்றனர்? செங்கடல் துறைமுகங்களிலும் எகிப்தின் நைல் நதி கலக்கும் இடத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா துறைமுக பட்டினத்திலும் விற்றனர். முசிறி துறைமுக பட்டினத்தில் அரேபியர்கள் வணிகம் செய்த இடத்திற்கு டேஸ் என பெயரிடப்பட்டிருந்தது. பந்தர், கடைவீதி. முசிறி பந்தரில் விற்கப்பட்ட பொருள்கள் முத்துக்களும் விலையுயர்ந்த நகைகளும். முசிறி துறைமுகத்தில் யவனர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் செம்பு, தகரம், ஈயம், பவளம், கண்ணாடி. கடல் வழி வணிகம் ஒப்பந்தம் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டு முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். முசிறியிலிருந்த தமிழர் ஒருவருக்கும் அலெக்சாண்ட்ரியாவிலிருந்த கிரேக்க வணிகன் ஒருவருக்கும் கிபி 150 நடைபெற்ற ஒப்பந்தம் தான் இந்த முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். இதன் மூலமாக கடல்வழி வணிகம் ஒப்பந்தம் அடிப்படையில் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மணிமேகலையில் டேஸ் பற்றிய செய்தியின் மூலம் பழங்காலத்தில் திசை அறிய அதனை பயன்படுத்தினர் என்பதை அறிய முடிகிறது. காந்த ஊசி. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர். பந்தர் பெயரிய பேரிசை மூதூர். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம். பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் 10. அலெக்சாண்ட்ரியா வணிக ஒப்பந்தத்தின்படி தமிழ் வணிகன் ஒருவன் கப்பலில் ஒருமுறை கொண்டு சென்ற வணிக பொருள்களின் பண மதிப்பீடு டேஸ் கிராம் வெள்ளியின் எடைக்கு ஈடானது. 2,94,84,000 கிராம். அவ்வணிகம் நடைபெற்ற போது எகிப்து நாடு பேரரசின் கீழ் இருந்தது. ரோம பேரரசு. காவிரி பூம்பட்டினம் சோழ நாடு. காவிரி ஆறு கடலில் கலக்கின்ற இடத்தில் வடகரையின் மேல் டேஸ் என்ற இயற்கை துறைமுகம் அமைந்திருந்தது. காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் டேஸ் டேஸ் என்ற 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. பட்டினப்பாக்கம், மரூர் பாக்கம். இவ்விரு பிரிவுகளுக்கும் இடையில் இருந்தது நாளங்காடி. காவிரி ஆற்றின் கடற்கரை ஓரமாக அமைந்திருந்தது. கலங்கரை விளக்கம். துறைமுகங்களுக்கு அருகில் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்களை பாதுகாப்பாக வைக்க நல்ல அகன்ற கிடங்குகள் இருந்ததையும் அப்பொருள்களுக்கு அங்கேயே சுங்கத்தீர்வைகள் வசூலிக்கப்பட்டதையும் கூறும் நூல் பட்டினப்பாலை. புகார் நகரத்தில் காவல் மிகுந்த சுங்கச்சாவடி இருக்கும் சாலையில் சுங்கத்தீர்வையை பெற்றுக்கொண்டு சோழ பேரரசின் இலச்சினையான
புலிச்சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைத்திருக்கும் பொருள்கள் மலைபோல தோற்றம் தரும் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. அடிகள் 124 முதல் 135 வரை. ரோமாபுரியில் இருந்து வந்த யவனர்களும் கிழக்கிலிருந்து வந்த சாவக நாட்டினரும் வட இந்தியரும் சோழ நாட்டில் வணிகம் செய்த நூற்றாண்டு பொது ஆண்டுக்கு பின் முதல் 2 நூற்றாண்டுகள், அதாவது கிபி முதல் 2 நூற்றாண்டுகள், முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை. கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை ஆகியோர் யாருடைய ஆட்சி காலத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்திருந்தனர்? சோழ இளவரசன் கிள்ளிவளவன். ராமநாதபுரம் அழகன் குளத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. இப்பானை ஓடுகளில் உள்ள கீறல் கோட்டோவியம் எந்த கப்பலை குறிக்கிறது? வணிக கப்பல். அழகன் குளத்திலிருந்து டேஸ் நகரத்திற்கு கடல் பயணம் மேற்கொண்ட கப்பலின் மாதிரியாக இந்த கீறல் கோட்டோவியம் உள்ளது. ரோம் நகரத்திற்கு. கொர்க்கை, பாண்டியர். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் கொர்க்கை. பாண்டியர்களில் ஆளும் மன்னரை அடுத்து அரசால வரும் பட்டத்து இளவரசர்கள் டேஸ் துறைமுக நகரிலேயே தங்கி நிர்வாகம் கற்றனர். கொர்க்கை துறைமுக நகரம். பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்த பின் கொர்க்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேற் செழியன் மதுரை வந்து அரியணை ஏறினான் என்னும் செய்தியை கூறும் சிலப்பதிகார காதை நீர்ப்படை காதை. பாடல் வரிகள்: கொர்க்கையில் இருந்த வெற்றிவேற் செழியன் மண்பதை காக்கும் முறைமுதல் கட்டிலின் மாலை திங்கள் வழியோன் ஏறினன். இவ்வடிகள் வெற்றிவேற் செழியன் மதுரை வந்து அரியணை ஏறினான் எனும் செய்தியை சிலப்பதிகார நீர்ப்படை காதை மூலம் அறிகிறோம். பாண்டியர்களின் கப்பற்படை தளமாக விளங்கிய துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கை குடாக்கடல் அக்காலத்தில் நிலத்தின் உள்ளே 5 கல் தொலைவிற்கு ஊடுருவி இருந்தது. இங்கு டேஸ் டேஸ் உண்டாயின. முத்து சிப்பிகளும் சங்குகளும். திரை தந்த ஈர்ங்கதிர் முத்தம் கவர்நடை புரவி கால்வடு தபுக்கும் நற்றேர் வழுதி கொர்க்கை முன்றுரை. இதனுடைய பொருள்: செல்வர் ஏறி வரும் குதிரையின் குழம்புகளுக்குள் மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு கரை ஓரங்களில் பொருள்கள் குவிந்திருந்தன என்று கூறும் நூல் அகநானூறு, வெண்கண்ணனார். அகநானூற்று இந்த பாடலை எழுதியவர் வெண்கண்ணனார். முத்து குளிப்பது மட்டுமின்றி வலம்புரி சங்கு எடுக்கவும் அங்குள்ள ஆடவர் கடலில் மூழ்குவர் என்னும் செய்தியை வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்ற வரிகள் குறிப்பிடுகின்றன. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 350ஆம் பாடல். டேஸ் காலம் முதல் டேஸ் காலம் வரை பாண்டிய நாட்டு முத்துக்களை ரோம் நகரத்தினர் விரும்பி வாங்கியுள்ளனர். சங்ககாலம் முதல் பிற்கால பாண்டியர் காலம் வரை. பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என்று கூறும் வரலாற்று அறிஞரின் பெயர் வரலாற்று அறிஞர் ஸ்ட்ராபோ. பாண்டிய மன்னர்களின் குதிரை படைகளுக்காக ஆண்டுதோறும் கொர்க்கை துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கில் பாய்மர கப்பல்களில் டேஸ் அரேபிய குதிரைகள் வந்து இறங்கின. 16,000 அரேபிய குதிரைகள். கொர்க்கை பட்டினத்தில் பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்கான பட்டறைகள் நிறைந்த ஒரு தெரு இருந்திருக்கிறது. அத்தெருவின் பெயர் அக்கசாலை. பாண்டியர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயங்களில் டேஸ் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. மீன் முத்திரை. மீன் முத்திரை பொறிக்கப்பட்ட பாண்டியரின் வெள்ளி நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளன? கொர்க்கையில். வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியே வந்தவை குதிரைகள். உள்நாட்டில் இருந்து தரை வழியில் வந்தவை மிளகு. மிளகுக்கு அந்த காலத்தில் கரி அப்படின்னு இன்னொரு பெயர் இருந்திருக்கு. வடமலையில் இருந்து வந்தவை மெருகிடப்பட்ட பொன், மணிக்கற்கள். மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. கீழ்கடலில் விளைந்தவை பவளம். பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டில், அதாவது கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பல்ஸ் என்ற கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்ததால் அப்பருவக்காற்றிற்கு டேஸ் என்ற பெயரை யவனர் சூட்டினர். ஹிப்பல்ஸ் பருவக்காற்று. பொது ஆண்டுக்கு பின் முதல் நூற்றாண்டில் ரோம பேரரசை ஆண்ட டேஸ் அரசர் யவனர் தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தினார். அகஸ்டஸ் சீசர். ரோமாபுரி அரசர்களின் உருவ முத்திரை இடப்பட்ட பழைய நாணய புதையல்கள் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இயலாறு, கவிதை பேழை, நான்மாட கூடல். தமிழகத்தின் தொன்மையான நகரம் மதுரை. 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வரும் நகரங்களுள் மதுரையும் ஒன்று. பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாகவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடமாகவும் விளங்கிய நகரம் மதுரை. கௌடில்யர் வாழ்ந்த காலம் பொது ஆண்டுக்கு முன் 370. கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் வாழ்ந்த காலம் பொது ஆண்டுக்கு முன் 350. செவ்விலக்கியத்தின் தலைநகராக திகழும் மதுரையின் பெருமையை கூறும் நான்மாட கூடல் என்ற கவிதையில் இடம்பெறும் பாவகை சிந்து வகை பாடல். ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பாவகை சிந்து. சிந்து பா எக்காலத்திலிருந்து வழக்கிலிருந்து வருகிறது? சிலப்பதிகார காலத்திலிருந்து. சிந்து வகை பாடல்கள் டேஸ் 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 கொண்டவை. சந்தமும் இயைபு தொடையும் அமைந்த கன்னிகளை கொண்டவை.
சிலப்பதிகார காலத்தில் தோன்றிய பாடல் வகைகள் கும்மி பாடல்கள், காவடி சிந்து, வழிநடை சிந்து, நொண்டி சிந்து போன்ற சந்த பாடல்களும் ஆனந்த களிப்பு, தெம்மாங்கு என்று அல்லது தென்பாங்கு போன்ற நாட்டு பாடல் வடிவங்களும் தோன்றின. நான்மாடக்கூடல் என்ற மதுரை பற்றிய சிந்து பாடல் பாடப்பட்டது ஆசிரியர் குழுவால். சிந்து பாவகை. ஓரெதுகை பெற்ற 2 அடிகள் அளவொத்து வருவது. சிந்துக்கு தந்தை என்றழைக்கப்படுபவர் பாரதியார். சிந்து என்பது டேஸ் பாகுபாடுகளுள் ஒன்று. இசைத்தமிழ். சிந்துவில் பல்லவி அதாவது எடுப்பு, அணுபல்லவி தொடுப்பு இன்றி சரணங்களுக்கு உரிய முடிப்பு கன்னிகளுடன் உடைய பாக்கள் சில வகை சிந்துக்களில் காணப்படுகின்றன. சித்தர் பாடல்கள் பலவற்றில் அமைந்துள்ள பாவகை சிந்துப்பா. கடுவெளி சித்தரின் சிந்து பாடல் பாபம் செய்யாதிரு மனமே. இலக்கண குறிப்பு செங்கோல் பேரழகு. பண்புத் தொகை. எழுந்த பெயரெச்சம். பாடாத எதிர்மறை பெயரெச்சம். பாடு. ஏவல் வினைமுற்று. கவிதை பேழை மதுரை காஞ்சி. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 14 மேற்கணக்கு நூல்களுள் முதன்மையானது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் கவித்துவமாய் விவரிக்கப்பட்டவை மதுரை மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், திருவிழாக்கள், பலவகை பள்ளிகள், நூற்பெருங்குழு, நாற்பெருங்குழு, அந்தி வணிகம். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரையில் பாயும் நதி வையையாறு அதாவது வைகை நதி. மதுரையின் பெருந்தெருக்களில் உள்ள அங்காடிகள் நாளங்காடி, அல்லங்காடி. இவை ஓவியம் போல் காட்சியளிக்கின்றன என்று ஆசிரியரால் விவரிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் மதுரை காஞ்சியின் பாடல் வரிகள் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியொடு கொழும. இச்செய்தியை கூறியவர் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலில் மா ராசமாணிக்கனார். மதுரை காஞ்சி எந்த நூல்களுள் ஒன்று? பத்துப்பாட்டு. காஞ்சி என்பதற்கு டேஸ் என்று பொருள். நிலையாமை. மதுரை காஞ்சி என பெயர் வர காரணம் மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும். மதுரை காஞ்சியின் பாடலின் மொத்த அடிகள் 782 அடிகள். மதுரை காஞ்சியில் மதுரையின் சிறப்பை பற்றி கூறும் அடிகளின் எண்ணிக்கை 354 அடிகள். மதுரை காஞ்சி பற்றிய சிறப்பு தொடர் பெருகு வளமதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி. மாங்குடி மருதனார் 8 தொகை நூல்களில் எத்தனை பாடல்களை இயற்றியுள்ளார்? 13 பாடல்கள். சொல்லும் பொருளும் புரிசை, மதில், அணங்கு, தெய்வம், சில்காற்று, தென்றல், புழை, சாளரம், ஓவு, ஓவியம், மாகால், பெருங்காற்று, முன்னீர், கடல், பனை, முரசு அல்லது மூங்கில், கயம், நீர்நிலை, நியமம். அங்காடி. இலக்கண குறிப்பு ஓங்கிய, பெயரெச்சம், நிலைய, சொல்லிசை அளபடை, குழாத்து, செய்யுளிசை அளபடை, வாயில், இலக்கண போலி, மாகால், உரிச்சொற்றொடர், முழங்கிசை, இமிழிசை ஆகியவை வினைத்தொகைகள், நெடுநிலை, முன்னீர் ஆகியவை பண்புத் தொகைகள், மகிழ்ந்தோர். வினையாளனையும் பெயர். இயலாறு விரிவானம் சந்தை. மால் என்றால் பல்லங்காடியகம். நாலங்காடி பகலில் செயல்படும் கடைவீதிகள். நாள் என்றால் பகல். அல்லங்காடி இரவில் செயல்படும் கடைவீதிகள். அல் என்றால் இரவு என்று பொருள். மதுரை பக்கம் மாட்டுச் சந்தையை டேஸ் என்பர். மாட்டுத்தாவணி. தாவணி என்றால் சந்தை. தற்போது இருக்கும் மதுரை பேருந்து நிலையத்தில் தான் இந்த மாட்டுத்தாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை இருந்தது. அந்தந்த ஊர்களுக்கான சிறப்பு விற்பனை பெயர்கள் மணப்பாறை, மாட்டுச்சந்தை, ஐயலூர், ஆட்டுச்சந்தை, ஒட்டஞ்சத்திரம், காய்கறி சந்தை, நாகர்கோவில் தோவாலை, பூச்சந்தை, ஈரோடு, ஜவுளி சந்தை, கடலூர் காராமணி குப்பம், கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம், மீன் சந்தை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர் பரப்பளவில் எத்தனை கடைகளுடன் எந்த கிழமையில் இன்றும் கூடுகிறது? 18 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றும் கூடுகிறது. போச்சம்பள்ளி சந்தையில் டேஸ் முதல் டேசி வரை வாங்க மக்கள் கூடுகின்றனர். தக்காளி முதல் தங்கம் வரை. போச்சம்பள்ளி சந்தையின் வயது 125 ஆண்டுகள். மொழியை ஆள்வோம். மளிகை கடை, பலசரக்கு கடை, கூலக்கடை, பல வகை தானியங்கள் விற்கும் கடை, நெல்லும் புல்லும் வரகும் தினையும் எள்ளும் கொல்லும் அவரையும் துவரையும் பயிரும் உளுந்தும் சாமையும் பிறவும் என்ற பாடல் வரிகள் கூலம் அதாவது தானியங்களை பற்றி சொல்லுது. சோழ நாட்டு காவிரி பூம்பட்டினத்திலும் பாண்டிய நாட்டின் மதுரையிலும் கூலம் குவித்த கூல வீதிகள் இருந்தன என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். திருநெல்வேலியில் இன்றும் டேஸ் வீதியை காணலாம். கூல வீதி. சாத்தனாரின் சிறப்பு பெயர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். அந்நாளில் எங்கெங்கு உழவர்களை வாழ்த்தும் வழக்கம் இருந்தது. இசை அரங்குகளிலும் நடன சாலைகளிலும். நாடாளும் மன்னனை வாழ்த்திய பின்பு உணவளிக்கும் உழவனையும் வாழ்த்துபவர் இசைவானார். 14 கூலமும் உழவர்க்கு மிகவே எனும் வாழ்த்துரை இடம்பெற்ற நூல்
பழைய இசை நூல். கலைச்சொற்கள் கழிமுகங்கள், எஸ்சுவரிஸ், கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், துறைமுகங்கள், போர்ட்ஸ், பண்டமாற்று முறை, கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இளநீர், டெண்டர் கோகோனட், அகழி, மோட், கரும்புச்சாறு, சுகர் கேன் ஜூஸ், காய்கறி வடிச்சாறு. வெஜிடபிள் சூப். நூல்களும் ஆசிரியர்களும். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் எழுதியவர் முனைவர் சு. சக்திவேல். தரங்கம்பாடி தங்கப்பொதியல் எழுதியவர் பே. தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதியவர் சா. தமிழ்ச்செல்வன். திருக்குறள் ஏகதேச உருவக அணிக்கான திருக்குறள்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையேடு, ஐந்து சால்பு ஊன்றிய தோன். இக்குறளில் ஏகதேச உருவக அணி இடம்பெற்றுள்ளது. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். இக்குறளிலும் ஏகதேச உருவக அணி இடம்பெற்றுள்ளது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகுதாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. இக்குறளிலும் ஏகதேச உருவக அணி இடம்பெற்றுள்ளது. நன்றி.